السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فأما من تاب وآمن وعمل صالحا فعسى أن يكون من المفلحين. صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தினர் அனைவர்கள் மீதும், குறிப்பாக ரமலானுடைய புனிதமான இந்த நாட்களில் இந்த காணொலியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இவ்வுலகில் நமக்கு வாழ்க்கை நெறியாக தீனுல் இஸ்லாத்தை வழங்கியிருக்கிறார். தீனுல் இஸ்லாம் என்பது இறை நம்பிக்கை எனும் ஈமானை அடிப்படையாக கொண்டது. செயல்களை காட்டிலும் ஈமான் என்ற இறை நம்பிக்கைக்கும் கொள்கை கோட்பாடுகளுக்கும் தான் இஸ்லாம் முக்கியத்துவம் அளிக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு அமல்கள் முக்கியமானதாக இருந்தாலும் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் பிரதானமானது, அவசியமானது அவனது இறை நம்பிக்கையும் இறை விசுவாசமும் தான். இறை விசுவாசம்தான் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையா அல்லது இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. சுருங்க கூறினால், ஈமான் எனும் இறை நம்பிக்கை இருந்தால்தான் ஒரு காரியம் நன்மை என்ற அங்கீகாரத்தையே பெறுகிறது. குர்ஆனுடைய வசனங்களை நாம் உற்று நோக்கினால், இறைவன் நல்லமல்கள் என்று எங்கெல்லாம் பேசுகிறானோ அங்கெல்லாம் ஈமான் எனும் இறை நம்பிக்கையைத்தான் முதலில் குறிப்பிடுகிறான். எவர்கள் கைசேதப்பட்டு பாவத்திலிருந்து விலகி பாவ மன்னிப்பு கோரினார்களோ, வஆமன இன்னும் ஈமான் கொண்டார்களோ, வஅமில சாலிஹன் நற்செயல்கள் புரிகிறார்களோ, ஃபஅஸா அன் யகூன மினல் முஃப்லிஹீன் அவர்கள் வெற்றியடைந்தவர்களில் ஆகிவிடுவார்கள் என்று சூரத்துல் கஸஸின் 67வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இன்னும் இன்னல்லதீன ஆமனு நிச்சயமாக எவர்கள் ஈமான் எனும் இறை நம்பிக்கை கொண்டு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி நற்செயல்கள் புரிகிறார்களோ, யஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம் அவர்களை அவர்களுடைய இறைவன் அவர்களின் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் காரணமாக தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹாரு ஃபீ ஜன்னாத்தி நஈம் நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மிக்க இன்பம் தரும் சொர்க்கத்து வழியில் செலுத்துகிறான் என்று சூரத்து யூனுஸ் 9வது வசனத்தில் பதிவு செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி குர்ஆனில் பல இடங்களில் நல்ல அமல்கள் செய்யுங்கள் என்று கூறுவதற்கு முன்பு ஈமானையே அல்லாஹ் முதன்மைப்படுத்துகிறான். நல்ல அமல்கள் பயன் தர வேண்டும் என்றால் அங்கே ஈமான் இருக்க வேண்டும். ஒருவர் என்னதான் நல்ல அமல்கள் செய்தாலும் நற்காரியங்கள் புரிந்தாலும் ஈமான் இல்லை என்றால் அவர் செய்த நல்ல அமல்களும் நற்காரியங்களும் அவருக்கு பயன் தராமல் போய்விடும். முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில், இன்னல் காஃபிர இதா அமில ஹசனத்தன், நிச்சயமாக
ஒரு இறை நிராகரிப்பாளன் ஒரு நற்காரியம் புரிந்தால் அதற்காக அவர் உலகில் உணவளிக்கப்படுகிறார். அதாவது அதற்காக அவருக்கு உணவளிக்கப்படுகிறது. அதே ஒரு முஃமின் நற்காரியம் புரிந்தால் அவருடைய நன்மைகளை அல்லாஹ் மறுமைக்காக சேமித்து வைக்கிறான். இன்னும் இறைவனுக்கு வழிபட்டு வாழ்வதினால் அவருக்கு உலகிலும் அல்லாஹ் உணவளிக்கிறான் என்ற விஷயத்தை நாம் ஹதீஸில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகில் சகோதர சமயத்தை சார்ந்த எத்தனையோ பேர் நற்காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏழைகளுக்கு உதவுகிறார்கள், பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறார்கள், சமூக பணிகளில் ஈடுபடுகிறார்கள், உரிமைகளை இழந்தவர்களுக்கு குரல் கொடுக்கிறார்கள், தன் சமூகத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இப்படி நாம் எதையெல்லாம் நன்மை என்று சொல்கிறோமோ அவை அனைத்தையும் அவர்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதுவெல்லாம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு பயன் தருமே தவிர மறுமையில் எந்த பயனையும் கொடுக்காது. காரணம், அந்த அமல்கள் நன்மையாக மாறுவதற்கு அடிப்படை தேவையான ஈமான் என்ற இறை நம்பிக்கை அவர்களிடம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் கூட நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உதவிக்கரம் நீட்டி அவர்களை அரவணைக்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவர்களும் இருந்தார்கள். அபூஜஹல், அபூலஹப் போன்றவர்கள் மிக கடுமையான நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகையான உதவிகளை செய்தவர் முத்இம் பின் அதி என்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர். இவர் பல வகையான உதவிகளை செய்திருந்தாலும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நபியை பாதுகாத்தார். வரலாறு பதிவு செய்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்த 10ஆம் ஆண்டு இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக தாயிஃப் நகரத்துக்கு புறப்பட்டு சென்றார்கள். நபி அவர்கள் திரும்பி வந்தால் அவர்களை மக்காவிற்கு நுழைய அனுமதிக்க கூடாது என்று அவர்களை தடுப்பதற்கு மக்கா குறைஷிகள் காத்திருந்தார்கள். இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை தாயிஃபுடைய மக்கள் ஏற்பார்கள் என்ற நோக்கத்தில் தாயிஃபுக்கு சென்ற பெருமானார் அவர்களுக்கு பெரும் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. அம்மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டு துரத்தினார்கள். தாயிஃப் மக்களும் தன்னை ஆதரிக்கவில்லை. மறுபடியும் திரும்பி மக்காவிற்குள்ளும் நுழைய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் தாயிஃபிலிருந்து திரும்பி வந்தார்கள். அந்த இக்கட்டான சமயத்தில் நபி அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது இஸ்லாத்தை ஏற்காத முத்இம் பின் அதி என்பவர்தான். தன் 6 மகன்களோடு வாளேந்தி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து காபத்துல்லாவிற்கு அழைத்து வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பாதுகாப்பு அளித்திருக்கிறேன் என்று உரத்த குரலில் கூறினார். அதனால் யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் கூட வர முடியவில்லை. எனவே முக்கியமான நேரத்தில் நபி அவர்களுக்கு அவர் பாதுகாப்பு அளித்தார். எந்த உபகாரத்திற்கும் பிரதி உபகாரம் செய்வதில் தன்னிகரில்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்இம் பின் அதி விஷயத்திலும் அதை செய்தார்கள். பத்ர் போர்க்களத்தில் 70க்கும் மேற்பட்ட காபிர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் பிணைத்தொகை வாங்க வேண்டும் அல்லது அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று பல வகையான ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் முத்இம் பின் அதி உயிருடன் இருந்து அவர் இந்த கைதிகள் விஷயத்தில் என்னிடம் வந்து பரிந்து பேசியிருந்தால், அவருக்காக சிபாரிசு செய்திருந்தால் நான் அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்திருப்பேன் என்றார்கள். காரணம், முத்இம் பின் அதி அவர்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான உபகாரங்களை செய்திருந்தார். முக்கியமான சமயத்தில் நபியின் உயிரை காத்திருந்தார். அவரின் உயர்விற்கு இதைவிட வேறு என்ன வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருக்கு பிரதி உபகாரம் செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் செய்த நற்காரியங்கள் அனைத்தும் அவருக்கு பயன் தராமல் போனது. காரணம், அவரிடத்திலே ஈமான் இல்லை. ஈமான் என்ற பொக்கிஷம் இல்லை. அதே போன்று அப்துல்லாஹ் பின் ஜதான் என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறிய பாட்டனாரின் மகனாவார். ஏழைகளுக்கு உதவுவது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்று பல்வேறு நற்காரியங்களை செய்து வந்தவர். கொடை கொடுப்பதில் ஹாத்திமுத்தாயை விட மேலானவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவராக இருந்தார். நுபுவத்திற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞராக இருந்த பருவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவுவதற்கு, அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்தவர். அவரை குறித்து ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியிடம் இப்படி கேட்டார்கள்: அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இப்னு ஜதான் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இப்னு ஜதான் அவர்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்பவராக இருந்தார், ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவும் இருந்தாரே, அவைகள் அவருக்கு பலனளிக்குமா? அந்த நற்செயல்கள் அவருக்கு பிரயோஜனம் தருமா என்று கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த காரியங்கள் அவருக்கு எந்த பலனையும் தராது. ஏனென்றால் அவர் ஒரு நாள் கூட இறைவா என்னை மன்னித்து விடு என்று கூறவில்லை என்ற ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். எனவே அமல்களாக கணிக்கப்படுவதற்கும் மறுமையில் அது பயன் தருவதற்கும் அடிப்படையான ஈமான் மிக முக்கியமான ஒன்று. ஈமான் இல்லாமல் செய்யப்படும் எந்த அமலும் ஒருபோதும் பயனளிக்காது. ஈமான் மட்டும் இருந்துவிட்டால், ஈமான் கொள்வதற்கு முன்பு ஒருவர் செய்த நற்காரியங்களை கூட பாதுகாத்து நாளை மறுமையில் அந்த நற்காரியங்கள் அவரின் அந்தஸ்தில் உயர்வதற்கு காரணமாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா ஈமானுக்கு வழங்கியிருக்கிறார். வரலாற்றிலே பார்க்க முடிகிறது, நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு நான் செய்த நற்காரியங்களுக்கு எனக்கு கூலி கிடைக்குமா என்று ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டபோது, அதற்கு நபி அவர்கள், நீர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன் செய்த அனைத்து காரியங்களோடு இஸ்லாத்திற்கு வந்துவிட்டாய் என்று பதிலளித்தார்கள். அதாவது, நீ செய்த அனைத்து காரியங்களும் உனக்கு நிச்சயமாக பயன் தரும் என்பதை அவருக்கு உணர்த்தினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமானின் மதிப்பு என்ன, ஈமானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆற்றல் என்ன என்பதை இதன் மூலம் நாம் நன்கு விளங்க முடிகிறது. இந்த ஆற்றல் மிக்க ஈமானில் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் உறுதியாக இருக்கிறோம் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். மனிதர்கள் செய்கிற அமல்களை எல்லாம் பாதுகாத்து தருகிற, அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் அழித்து அவர்களை பரிசுத்தமாக்குகின்ற உன்னதமான ஈமானில் நம்மில் எத்தனை பேர் சரியாக இருக்கிறோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற இந்த புனிதமான நாட்களில், புனிதமான காலங்களில் இது போன்ற விஷயங்கள் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் புனிதமான இந்த நாட்களில் ஈமானின் மதிப்பையும் அந்தஸ்தையும் விளங்கி உலக இன்பத்திற்காக விலை மதிப்பற்ற ஈமானை விட்டுவிடாமல் அதை பாதுகாத்து இஸ்லாம் காட்டிய வழிமுறையில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.